இப்போ எல்லாருமே பொதுவாக ஒரு கடினமான உடல் உழைப்பில் ஒரு விஷயத்தை சாதிக்கணும், ஒரு பொறுமையாக இருந்து சாதிக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் புத்திசாலித்தனத்தை வைத்து சாதிப்பார்கள். இதுதான் இவர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு, இதுதான் இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட்டு. இப்போ ஒரு 3-4 பேர் ஒன்றாக வேலை செய்யும் பொழுது ஒரு நிறுவனத்தில் இந்த மிதனராசி பெண்ணுக்கு மட்டும் சம்பளம் டக்கு டக்குன்னு இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் வரும். அப்போது கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒன்றாக தானே வேலையில் சேர்ந்தோம், இந்த கவிதாவுக்கு மட்டும் இப்படி சம்பளம் ஏறுதே அப்படின்னு யோசிப்பார்கள். ஆனால் அந்த அளவுக்கு இவர்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். இவர்களை வழிநடத்துவதற்கு பெருசாக ஒரு குருவெல்லாம் வேணுங்கிறது தேவையில்லை. இவர்களே இவர்களுக்கு குரு. இந்த காற்று ராசிக்கு அந்த அதிர்வலைகள் காற்றில் எப்படி வருகிறதோ, இப்போ இவங்க இருக்கக்கூடிய தொழில் துறையில் இவர்களுடைய அந்த அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள் ஒரு ஞான மார்க்கமாகவே இவர்களுக்கு கிடைக்கும், காற்றில் கிடைக்கும். யூடியூப்பில் போய் பார்ப்பாங்க, கூகுள் பண்ணி பார்ப்பாங்க. டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இவர்கள் ஃபிங்கர் டிப்பில் வைத்திருப்பார்கள்.